ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜாகியா எஃப்எஃப். திஸ் இஸ் ஜாகியாடா. இது நம்மளுடைய செகண்ட் சேனலில் ஃபர்ஸ்ட் சேனல் லிங்க் நான் வந்து கொடுக்கல. பட் நேம் சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். அதில் 1 ஷார்ட் 2 ஷார்ட் அண்ட் ஆல்சோ எஃப்எஃப் அண்ட் ஷார்ட்ஸ் இது எல்லாமே நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் நேம் என்ன அப்படின்னா டிபி பிடிஎஸ் ஃபிக்ஸ்டா. அண்ட் இது வந்து செகண்ட் சேனல். இதில் வந்து நான் ஷார்ட்ஸு அந்த மாதிரி எதுவும் போடலடா. அண்ட் எஃப்எஃப் கூட கிடையாது. இதில் ஜஸ்ட் ஒரு மினி சீரீஸ் லைக் மூவிஸ் போடுவாங்க இல்லையா, டைம் டியூரேஷன் ஒரு 10 to 20 minutes இந்த மாதிரி 1 ஷார்ட் 2 ஷார்ட் இந்த மாதிரி மட்டும்தான் போடுவேன். இதில் வந்து நிறைய எஃப்எஃப்ல போட மாட்டேன். ஷார்ட்ஸு டவுட்டு தான், ஃப்யூச்சரில் போடணும்னு தோணுச்சுன்னா போட வேண்டாம், ஓகேவா? அண்ட் கீப் சப்போர்ட்டிங்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் சேனல் அதுவுமே வந்து நம்மளுடைய புது சேனல் தான்டா. அண்ட் இதுவுமே வந்து புது சேனல் தான். 2 சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நம்புறேன்டா, ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ டைட்டில் என்ன அப்படின்னாக்க, when you love him but he loves your friend, ஓகேவா? நீங்கள் வந்து ஜிமினை லவ் பண்ணுவீங்க, பட் அவர் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டை லவ் பண்ணிகிட்ருப்பாரு. அண்ட் அது என்ன கதை அப்படிங்கிறது கதைக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான் கத்திட்டு இருக்கீங்க ஒரு வீட்டில் நின்றுட்டு, டே ஜிமினு 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 அப்படின்ட்டு நோ ரெஸ்பான்ஸ். டே ஜிமினா அப்படின்னு கத்துறீங்க வெளியே இருந்துட்டு. அப்போவும் காதை கேட்கல அவருக்கு. அண்ட் ஜிம்னுடைய அம்மாவை எட்டி பார்த்துட்டு, வாடிய செல்ல குட்டி வாடி 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 அப்படிங்கிறாங்க. நீங்களோ ஆண்டி எங்கள் ஆண்டி அந்த பையன் அப்படிங்கிறீங்க. அவங்களோ தூங்கிட்டு இருக்காமா அந்த பைத்தியக்கார பையன், வாமா வாமா நீ தாம்மா அவனுக்கு கரெக்டான ஆள், போய் எழுப்பு போவனை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களுமே போகிறேன் இதை போகிறேன் இருங்க ஆண்டி அப்படின்ட்டு நீங்களும் ஜிமினா ஜிமினா அப்படின்ட்டு ஓடுறீங்க ரூம்குள்ளே. அண்ட் அவரை பார்த்து நல்லா குப்புறப்படுத்து நல்லா போத்திக்கின்னு தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள பார்த்துட்டு, இப்போ பாரு துக்கம் தான் இந்த நாய்க்கு அப்படிங்கிற மாதிரி போனதுமே அவர் முதுகில் ஏறி உட்காந்துக்கினீங்க. டே ஜிமினா எழுறா டே ஜிமினா எழுறா அப்படின்ட்டு பாட்டு வேறு பாடுறீங்க. அவருக்கு அதெல்லாம் கேட்கவே கிடையாது. அவர் அசைவே இல்லையே. ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் குட்டியாக அழகாக க்யூட்டாக வெயிட்டு கூட இல்லை. ஏன்னா ஒரு 30-35 கிலோ தான் இருப்பீங்க. ஒரு அரிசி மட்டும் மேலே உட்காந்த மாதிரி தான் இருக்கு அவர்கள்லாம், நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி பதுக்குன்ட்டு. ஆனால் நீங்கள் வந்து ஏறி உட்காரீங்க அவர் முதுகு மேலே. மனுஷன் இலவே இல்லையே. அப்புறம் மண்டையெல்லாம் பிடிச்சி தலைமுடி பிடிச்சி ஆடுறீங்க கடைன்னு. அவராக எழுந்திரிக்கவே இல்லை. டே ஜிமினா எந்திரிடா அப்படின்ட்டு காதில் ஒரே கற்று தான். அவர் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. தூங்கி எழுந்து உட்காந்தாக்க மனுஷனுக்கு முடியெல்லாம் எப்படி பரட்டை மண்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி முடியெல்லாம் அங்கங்கே ஒன்று நட்டுக்கு நிற்கிது பரட்டை மண்ட மாதிரி. நீங்களா முடியப்பாரு மூஞ்சியப்பாரு நல்லா பரட்டை மண்டையை போட்டு எழுந்து எப்படி உட்காந்துட்டு இருக்கான் பாரு தூங்கி எழுந்து அப்படின்ட்டு. இன்னும் அந்த முடியை பிடிச்சி சேர்த்து இழுத்து ஆட்டி விட்றீங்க. அவர் அடியே உருறி வலிக்குதுரி அப்படிங்கிறாரு. நீங்களா முடியவே முடியாது, சரி சீக்கிரம் எந்திரி, டைம் ஆச்சுடா, காலேஜுக்கு போகலாம்ல, காலேஜுக்கு லேட் ஆகிடும் அப்படிங்கிறீங்க. அவரை இன்னொரு 5 நிமிஷம் டிஓஎனு அப்படின்ட்டு உங்கள் மடியில் திரும்ப வந்து படுத்துட்டு தூங்கி ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு கோவம் வந்துச்சு. டே இல்லைரா அப்படின்ட்டு மறுபடியும் முடிய பிடிச்சி ஆடுறீங்க. எந்திரிக்கவே இல்லையே. பக்கத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி இருக்குது, அதுக்கு எடுத்து பொழிச்சின்னு மூஞ்சிலே ஒரு ஊற்று. அவரை அட்டாக்குன்னு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி எழுந்து உட்காந்துட்டாரு. அடியே பைத்தியகாரி, எதுக்கிட்டே மூஞ்சில் தண்ணி ஊற்றுனேன் அப்படின்னு அவர் கத்துறாரு. நீங்களா பின்ன மூஞ்சிலைய வேறு எப்படா எழுப்புவாங்க? டே தூங்கு மூஞ்சி பார்க்க சைக்கிள் டெய்லி எனக்கு இதே வேலை உன்னை வந்து எழுப்புடுது. ஏண்டா காலையில் நேரங்காலமாக எழுந்து கொஞ்சம் எழுந்திரிச்சு குளித்து ரெடி ஆகிட்டு ஒரு சாமிக்கு ஒரு பூஜை போட்டு காலேஜுக்கு ரெடி ஆகலாம் அப்படிங்கிறதால உனக்கு வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது போலையே. என்ன பண்ண, உனக்கு வருங்காலத்தில் வர்றவதாண்டா ரொம்ப கஷ்டப்பட போகிறா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருமே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லடி, எனக்கு வரப்போகிறவெல்லாம் என்னை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டவளாக தான் இருப்பா அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. நீங்களுமே ஆமாம் கண்டிப்பாக ஒன்று புரிஞ்சுக்கிட்டவளாக தான்டா இருப்பா அப்படின்ட்டு நீங்கள் ஒன்று மனசில் நினச்சிட்டு சொல்கிறீங்க. அண்ட் அவருமே சரி எந்திரிச்சு நான் குளிக்க போகிறேன் என் ட்ரெஸ்ஸாலே எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு தூங்கு மூஞ்சிலேயே எழுந்து கிளம்புறாரு பாத்ரூமுக்கு. நீங்களா சீக்கிரம் வந்து தொலைடா, அங்கேயே வந்து தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறீங்க. அண்டு அவருமே குளிச்சுட்டு டவல்ரி ஒயின்னு எடுத்து கொடுறி, டவலை மறந்துட்டேன் அப்படின்ட்டு பாத்ரூம் கீழே கை நீட்டுறாரு. நீங்களா இது ஒரு கேடு, டெய்லி உனக்கு இதே வேலைடா, ஒரு நாளாச்சு டவல் எடுத்துன்னு போய் நிற்கிறியா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே அவருக்கு டவலுமே வந்து எடுத்து கொடுக்குறீங்க. அண்ட் டவல் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து அவருக்கு அதுக்குள்ளே வந்து ட்ரெஸ்ஸஸ், அவருடைய இன்றைக்கி போட வேண்டிய ட்ரெஸ்ஸு, அதுக்கு மேட்சாக வந்து பெல்ட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. எல்லாமே அயர்ன் பண்ணி வர வச்சுருக்கீங்க. அண்ட் ஆல்சோ
அவருமே வந்து குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அழகாக நீங்களும் வந்து நீங்கள் தான் அவருக்கு தலையெல்லாம் வாரி விட்றீங்க, அழகாக தலையெல்லாம் துவட்டி விட்டுட்டு. அண்ட் அதே மாதிரி நீங்களும் அவர் வந்து ரெடி பண்ணி கீழே கூப்பிட்டு வரீங்க. அண்ட் அவங்க அம்மாவும், அப்பா ஒயன் நீ இல்லைன்னா அவனை இல்லைனா சமாளிக்கவே முடியாதுமா, நான் காலையிலேருந்து கத்திருந்தேன் எழுறான்ட்டு எழவே இல்லை, நீ வந்து பின்னாடி தான் பார்த்தியா, நீ தாண்டி என் செல்ல குட்டி, நீ எனக்கு மகளாக வயிற்றில் வந்து பிறந்திருக்கணும், இந்த தண்டமாடு வந்து பிறந்திருக்கு பாரு அப்படின்ட்டு காலங்காத்தாலே திட்டுறாங்க. நீங்களா சரிங்க ஆண்டி விடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களுமே வந்து போயிட்டு டைனிங் ஹாலில் உட்காருங்க. ஏன்னா உங்களுக்கும் ஃபுட்டு இங்கே சமைச்சிட்டு இங்கே தான் டெய்லி நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிடுவீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கே சாப்பிடுவீங்க, லஞ்சு வந்து கேன்டீனில் சாப்பிட்டுக்குவீங்க காலேஜில். ஏன்னா ஃப்ரீ ஃபுட்டு தான் காலேஜில் உங்களுக்கு எல்லாருக்குமே. அண்ட் இப்போது டின்னர் மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுப்பீங்க. அப்படி இல்லையா நீங்கள் வந்து இங்கே ஜிமின் வீட்லேயே சாப்பிட்டுப்பீங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து ஜிமின் கூப்பிட்றீங்க, ஜிமின் வந்து உங்களுக்கு கூப்பிட்றாரு, இதே மாதிரி தான் மாற்றி விட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி எடுத்து கிளம்புறீங்க காலேஜுக்கு. அப்படி எப்படி பைக்கில் தான் போவீங்க 2 பேருமே. பிக்கப்பு ட்ராப்பு எல்லாம் ஜிமின் தான் உங்களை. நீங்களுமே வந்து ஜாலியாக வண்டியில் ஏறி உட்காந்துட்டு அவர் ஷோல்டரில் நல்லா கட்டி பிடிச்சிட்டு பேசிக்கிட்டே போகிறீங்க. அண்ட் இப்போ இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாமாட்டா. நீங்களும் ஜிமினும் வந்து சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஓகேவா. அண்ட் ஜிமின் வந்து உங்களை வந்து ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறாரு, பட் நீங்கள் அப்படி நினைக்கல. அண்ட் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட வந்து நான் உன்னை தானே கல்யாணம் பண்ணிக்கணும் ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய தடவை சொல்லியிருப்பீங்க அடிக்கடி. அண்ட் அவர் வந்து அதை வந்து அவர் பெருசாகவே எடுத்துக்கல, ஜஸ்ட்டு நார்மலாக சொல்லிகிட்டு இருக்கா, ஜஸ்ட்டு டீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக இருப்பார். பட் உங்களுக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் வந்து என்ன நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அது அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு அவனுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு போல் அப்படின்ட்டு நீங்களே மனசில் கோட்டையை கட்டி வாழ்ந்துட்டுருப்பீங்க. அந்த கனவு கோட்டை இல்லையே. அண்ட் அவருக்கு அந்த மாதிரி எந்த தாட்டும் கிடையாது, அது உங்களுக்கு தெரியாது. அவருடைய பிஹேவியரெல்லாம் பார்த்து ஓகே அவனுக்கு நம்ம பிடிச்சிருக்கு போலையே அப்படிங்கிற மாதிரி நீங்களே கற்பனை கண்டுகிட்ருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி தான் நீங்களும் வந்து காலேஜுக்கு போயிட்டு வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு 2 பேரும் பேசிகிட்டே நடந்து வரீங்க. அந்த டைமில் ஒரு பொண்ணோட என்ட்ரி. யார் அப்படின்னா மினி வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு. ஆக்சுவலி மினி வந்து உங்களுக்கு காலேஜில் தான் ஃப்ரெண்டாக இருப்பாள். அண்ட் இப்போ நீங்கள் வந்து காலேஜ் வந்து 2nd இயர் படிச்சுட்ருக்கீங்க. 1st இயரில் வந்து அவள் எல்லாமே நியூ ஜாயினர்ஸ், நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னா கொஞ்சம் பேசி பழகும் பொழுது அப்படியே உங்களுக்கு மினி வந்து ஃப்ரெண்டாக இருப்பாள். நீங்கள் 3 பேருமே வந்து ஒரே பெஞ்சில் தான் உட்காருவீங்க. அண்ட் இப்போ வந்து மினி வந்து உங்க கூட ஜாயின் ஆகுறா. நீங்கள் எப்போவுமே சென்டரில் தான் வருவீங்க. அண்ட் ஜிமின் இந்த லாஸ்ட்டில், மினி வந்து இந்த லாஸ்ட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்து போவீங்க. அண்ட் அதே மாதிரி ஜிமின் வந்து இப்போ வந்து மனுஷன் நல்ல நார்மலாக இருந்த மனுஷன் மினி வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறாரு, வியடாக தரையெல்லாம் கோதி விட்றாரு, மூஞ்செல்லாம் நல்லா இருக்குதான்னு ஃபோன் எடுத்து அந்த கேமரா ஆன் பண்ணி ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி பார்க்குறாரு. டிப்டாப்பாக ஷர்ட்டெல்லாம் நல்லா இன் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறாரு. நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இந்த நாயல் வேறு வெளியில் பொழப்பத்த நாய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஏன் அப்படின்னா 1st இயர் எப்போ அவர் காலேஜ் ஜாயின் பண்ணாரோ அந்த டைம்லேருந்து இதே தான் பண்ணிகிட்டு இருக்காரு. தலையை கோதி விடுறது, என் மூஞ்செல்லாம் நல்லா இருக்குதான்னு பார்க்குறது, அப்புறம் வந்து ஷர்ட்டு இன் பண்ணி நிற்கிறேன்னு பார்க்குறது, லேஸ் ஏதாவது ஷூவில் கலந்து இருக்குதான்னு பார்க்குறது, இதே மாதிரி தான் செக் பண்ணிக்கினே இருப்பார். அதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு தெரியவே தெரில. ஏன்னா காலேஜ் வந்து நாய் டீசெண்டாக ஆகணும்னு நினைக்கிதோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அதுக்கு காரணம் வேறன்னு உங்களுக்கு தெரில. அண்ட் இதே மாதிரி தான் நீங்களும் பேசிட்டு போகிறீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய சரௌண்டிங் எதுவுமே நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து எப்போவுமே உங்களுக்கு வேர்ல்டு அப்படின்னு ஜிமின் மட்டும்தான். இப்போ மினியும் அதில் சேர்ந்துட்டா. உங்களுக்கு ஃப்ரெண்டு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஆட்கள் யார் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேரண்ட்ஸு அண்ட் 2வது வந்து ஜிமின். இப்போ வந்து மினியும் சேர்ந்துட்டா. இவ்வளோ தான் உங்களுடைய வேர்ல்டு. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கேங் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார் அப்படின்னா ஜிமின் அண்ட் மினி மட்டும்தான்டா, வேறு யாருமே கிடையாது. வேறு யார்கிட்டையும் நீங்களும் பேச மாட்டீங்க அண்ட் ஜிமினியும் பேச விட மாட்டீங்க. அண்ட் இதே மாதிரி தான் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துட்ருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து காலேஜ் வந்தது மினி ஜாயின் பண்ணிட்டால. இப்போ நீங்கள் 3 பேர் தான். எங்கே போனாலும் 3 பேர் சேர்ந்து ஒன்றா சுற்றுறது, எங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட போனாலும் 3 பேரும் போகிறது, எங்கேயாச்சும் பார்க் விளையாட போனாலும் 3 பேரும் போகிறது, திட்டு வாங்குறதா இருந்தாலும் ஸ்டாஃபுக்கிட்ட நீங்கள் 3 பேர் திட்டு வாங்குறது. அண்ட் ஒருத்தர் அசைன்மெண்ட் முடிக்கல அப்படின்னாலும் இன்னும் 2 பேர் அசைன்மெண்ட்டை கொடுக்காம விட்டுறது, இல்லை கிழிச்சு போட்டுறது, இந்த மாதிரி தான் எல்லாம் 3 பேரும் ஒன்றா பண்ணி நிற்பீங்க. இதே மாதிரி தான் நீங்களும் வந்து 3 பேர் கிளாஸுக்கு போகிறீங்க. அண்ட் ஜாலியாக அன்றைக்கி டே அப்படியே போகுது. செம ஃபன் அப்படிங்கிற மாதிரி உழுந்து சிரிக்கிறீங்க எல்லாம் 3 பேர் பேசி. அண்ட் ஜிமின் வந்து
பயங்கரமாக எப்படி நல்லா எப்படி கலகலன்னு இருக்கிற மனுஷன் இப்போ கொஞ்சம் டீசெண்டாக இந்த காலேஜ் ஜாயின் பண்ணது ரொம்ப டீசெண்டாக மாறிட்டார். ரொம்ப கலகலன்னு நல்லா சிரிக்கிறதில்ல, லிமிட்டாக சிரிச்சுக்கிறாரு. அண்ட் உங்ககிட்ட மட்டும்தான் அந்த கலகலன்னு இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி உங்ககிட்ட மட்டும்தான். அதுவும் நீங்கள் தனியாக உங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது மட்டும்தான் வந்து அவர் ரொம்பவே கலகலன்னு இருப்பார். மற்ற டைம் காலேஜெல்லாம் வந்துட்டாக்க ரொம்ப டீசென்ட் ஃபெல்லோ மாதிரி சாப்பிட்றது கூட லிமிட்டு தான். இல்லைன்னா வாரி என்னது அப்புவாங்க இல்லையா, என்னது இந்த சவத்தில் கலவையெல்லாம் பூசுவாங்களே அந்த மாதிரி எடுத்து வாரி அப்புவார் சாப்பிட்றதெல்லாம். பட் காலேஜ் வந்துட்டால் மட்டும் ரொம்ப டீசென்ட் ஃபெல்லோ மாதிரி லிமிட்டாக ஒரு ஸ்பூனாக எடுத்து வாயில் போடுவார். இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருப்பார். உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக வரும். செம்மையாக எப்படி திடீர்னு நார்மலாக இருந்த மனுஷன் இப்படி வியர்டாக பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு. பட் இவர் வந்து இதுதான் நார்மல், அந்த முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தெல்லாம் வியர்டு. ஆனால் உங்களுக்கு அப்படி தெரில, ஏன்னா சின்ன வயசுலேருந்து அந்த மனுஷன் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணது இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு வியர்டாக இருக்குது. அண்டு உங்களுக்கு வந்து பழகிடுச்சு. எவ்வளோ வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு, இது 2வது வருஷம் நடந்துகிட்ருக்கு. பழகிடுச்சு. இந்த நான் இப்படி தான் போல் டீசென்ட் ஆகிடுச்சு போல் அப்படின்ட்டு நீங்களும் அதை வந்து கண்டுக்காமல் சுத்தமாக வந்து நீங்கள் ஜிம்மின் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது கண்டுக்காமல் விட்டுட்ருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை ஜிம்மின் மேலே. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி லவ் நிறைய ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க. அண்ட் நீங்கள் வந்து அதை கண்டுக்கல. அவர் வந்து கண்டிப்பாக நமக்கு ஓகே சொல்லிடுவான் அவன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. அவருடைய பிஹேவியரும் அப்படி தான் இருந்திருக்கு. உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸாக இருப்பீங்க. எந்த ஒளிவு மறைவு இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஈவன் உங்களுடைய பீரியட்ஸ் டேட்டு கூட என்ன அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸு. அண்ட் இதனாலேயே நீங்கள் வந்து அவர் என்ன பண்ணாலுமே வந்து கண்டுக்காம விட்டுருந்துருப்பீங்க. என்ன பண்ணாலுமே அவன் நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இதே மாதிரி நாட்களும் போயிட்டுருக்க சடனாக கிடையாது, ஜிமினுக்கு பர்த்டேவும் வருதுடா. நெக்ஸ்ட் வீக் வந்து அவருக்கு பர்த்டே அப்படின்னாக்க இந்த வீக்கு சாட்டர்டே இன்றைக்கி சண்டே இன்றைக்கி சண்டே நீங்கள் வந்து ஜிமினுக்கு வந்து கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணணுமே அந்த நாய்க்கு. ஐயோ என்ன வாங்குறதுன்னு தெரியலையே, ஏதாச்சும் வாங்குவோம், அவனுக்கு என்ன பிடிக்குதுன்னு கேட்கலாம், அவனை கூப்பிட்டு போய் செலக்ட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு ஃபோன் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 o'clock அந்த மாதிரி தான் ஃபோன் பண்ணியிருப்பீங்க. ஃபோன் பண்ணுறீங்க, டே ஜிமினா என்னடா பண்ணுற, சாப்பிட்டியா தூங்குனியா அப்படின்னாலும் கேட்குறீங்க. நீங்களும் அவருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடு தள்ளி தான், இங்கேருந்து ஒரு 2 வீடு தள்ளிக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வேறு. இது இங்கேருந்து கத்தனாவே அந்த ட்வீட்டான்னு கேட்டுனுக்கோம். நீங்களும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு டீசெண்டாக அவன் வேறு டீசெண்டாக இருக்கிறானே, நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி டீசெண்டாக இருக்கலான்ட்டு நீங்களும் வந்து ஃபோன் தான் பண்ணியிருப்பீங்க. வீட்டுக்கெல்லாம் போயிருக்க மாட்டீங்க. டே ஜிமினா நம்ம இன்றைக்கி எங்கேயாச்சும் வெளியில் போகலாமாடா ஒரு 10 மணிக்கு அப்படின்னாலே கேட்குறீங்க. அவரா இல்லை பையன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடி, நான் வந்து இன்றைக்கி எங்கேயும் வீட்டை விட்டு என் ரூமை விட்டு வெளியே காலடி கூட எடுத்து வைக்க மாட்டேன், அந்த அளவுக்கு எனக்கு டயர்டாக இருக்குது, அதனால் நீ எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாத, நானே உனக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ சாரி, என்னால் வெளியே வர முடியாது, ஓகேவா, புரிஞ்சுக்கோடி. என்னால் சுத்தமாக முடியலடி, எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுடி, கை காலெல்லாம் நடுங்குதுடி, என்னால் வந்து அடியே எடுத்து வைக்க முடியல, பெட்டிலேயே தான் படுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உங்களுக்கா. ஐயோ சரிடா நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுருந்துருப்பீங்க. பட் அவருக்கு ஃபோனை வச்சிட்ருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி ஃபோனை வச்சுட்டு நீங்கள் வந்து ஐயோ அந்த நாய்க்கு வேறு இந்த மாதிரி டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டானே, சரி பரவாயில்ல, அவனுக்கு தானே வாங்க போகிறோம், சர்ப்ரைஸாக நம்ம ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே என்ன பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து பக்கத்தில் ஒரு 1 to 2 kilometers வந்து ஒரு மால் இருக்கும். அந்த மாலில் போய்ட்டு நம்ம ஏதாச்சும் அவனுக்கு வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களுமே வந்து போகிறீங்க. ரெடி ஆகிட்டு ஒரு 10:30 இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு போகிறீங்க. அண்ட் போயிட்டு நீங்கள் கடையாக கிட்டத்தட்ட அந்த மால்லேயே வந்து நிறைய ஷாப் இருக்கும்டா. தியேட்டர் இருக்கும், நிறைய வந்து ஜுவல்லரி ஷாப்பு அண்ட் ஆல்சோ காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அந்த ஒரே மால்லேயே வந்து நிறைய கடைகள்லாம் இருக்கும்லடா, இந்த கொரியாவில் இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஏரியா, ஓகேவா, அந்த மாதிரி ஒரு மால். அதில் வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 10:30 மணி, கிட்டத்தட்ட 11 மணிக்கு நீங்கள் போய் சேர்ந்துருப்பீங்க அங்கே அந்த மாலுக்கு. இப்போ டைம் வந்து ஆயிடுச்சு 1 மணி. இன்னமும் நீங்கள் செலக்ட் பண்ணி முடிக்கல. போய் ட்ரெஸ்ஸு பார்க்குறீங்க, அதில் எதுவும் பிடிக்கல. இன்னொரு துணி கடைக்கு போகிறீங்க, போயிட்டு அதுலேயும் ஒன்றும் பிடிக்கல. இன்னொரு துணி கடைக்கு போகிறீங்க, அதில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஷர்ட்டு மட்டும் பிடிச்சி போச்சு. அண்ட் அந்த ஒரு ஷர்ட்டை வாங்கிக்கினீங்க, நேவி ப்ளூ கலரில் ஒரு ஷர்ட்ரா. அண்ட் ஆல்சோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேண்ட்டு பார்க்குறீங்க, பிடிக்கல. திருப்பி இன்னொரு கடைக்கு அந்த பேண்ட்டுக்காகவே இன்னொரு கடைக்கு போடுறீங்க. அண்ட் அதில் வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக ஒரு பேண்ட் இருக்கும்டா,
இந்த நேவி ப்ளூக்கு ஷைனிங் பேண்ட் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி காம்போ அந்த மாதிரி பார்க்குறீங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டை வாங்கணுமே இந்த நாய்க்கு அப்படிங்கிற மாதிரி டைக்கு ஒரு கடைக்கு போடுறீங்க. அண்ட் டையுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒன்று வாங்கி நிற்பீங்க. அண்ட் அதே மாதிரி பெல்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி ஷூவு, அண்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி செயின் போடுவாங்கள்லடா, நெக் செயினில் வந்து ஒரு 2 லேயர் வந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் செயின் வாங்குறீங்க. அண்ட் வந்து அதே மாதிரி ப்ரேஸ்லெட்டு அந்த மாதிரிலாம் வாங்கியிருப்பீங்க. அண்ட் ஃபைனலாக வந்து அந்த நாய்க்கு நம்ம ஒரு ப்ரப்போஸ் பண்ணலாம், பர்த்டே அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதுக்கு மேலே உங்களால் பொறுமை தாங்க முடியல. அதனால் கண்டிப்பாக நம்ம ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும் அந்த பையனுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு இப்போ ரிங் கடைக்கு போகிறீங்க. அந்த மாலில் வந்து ரிங்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையவே வச்சுருப்பாங்க அந்த கடையில். போயிட்டு பார்க்குறீங்க. அண்ட் பார்க்குறீங்க. ஸ்டார் மாதிரி இருக்குது, 3 மாதிரி இருக்குது, ஒன்றும் விலங்கலை உங்களுக்கு. எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல. பார்க்குறீங்க பார்த்துனே இருக்கிறீங்க. அண்ட் இனிஷியலில் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிக்கல. அண்ட் நிறைய டிசைன், ஃப்ளவர் டிசைன் இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு அப்பயும் பிடிக்கல. அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு டிசைன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது என்ன டிசைன் அப்படின்னா கப்பிள் ரிங் தான். அதில் வந்து இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்ட மாதிரி ஒரு ரிங்கு. அது பார்த்ததுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அட்ராக்ஷன் அப்படின்னு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் அதையுமே வந்து பேக் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல வசதியான ஃபேமிலி தான். அண்ட் ஜிமினும் அதே மாதிரி தான். அண்ட் வீட்டுக்கு ஒரே பொண்ணும் கூட. அண்ட் இதனாலேயே உங்களுக்கு நிறைய வந்து பாக்கெட் மணியெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அதை செலவே பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த ஜிமினுக்கு தான் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பீங்க. அண்ட் அவருமே வந்து உங்களுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருப்பாரு. பட் நீங்கள் வந்து அவருக்கு அதை விட இன்னும் அதிகமாக சேவ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாங்கி கொடுத்துருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி தான் இப்போயும் வந்து கிட்டத்தட்ட நிறைய செலவு பண்ணி வாங்கியிருப்பீங்க. அந்த ரிங்கு வேறு டைமண்ட் ரிங்கு. அண்ட் உங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதையும் வாங்கிட்டு அப்போ தான் நீங்கள் வந்து வெளியே வரீங்க. அந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டீங்க. லைக் பார்க்கிங் லாட் போகலாம், அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். அந்த நாய்க்கு போய் காட்டலாமா, அந்த ரிங்கை மட்டும் மறைச்சி வச்சுட்டு மீதியெல்லாம் இப்போயே போய் காட்டலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அந்த ஜிம்ல நினச்சி சிரிச்சுக்கிட்டே போகிறீங்க. வெளியே போகும்பொழுது முன்னாடி வந்து ஒரு 2 பேர் நடந்து போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து பேக் சைட் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டிங்க. அது வந்து வேறு யாரும் இல்லை, ஜிமினும் வந்து மினியும் தாண்டா. ஜிமின் ஆக்சுவலி வந்து அவங்க வெளியே வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்ததுமே ஓகே இவங்க 2 பேரும் வந்திருக்காங்களா அடே அப்படின்ட்டு வந்து கத்துறீங்க. பட் அவருக்கு காது கேட்கல. அடே ஜிமினா அப்படின்ட்டு மறுபடியும் கத்த போகிறீங்க. பட் அதுக்குள்ளே வந்து சைலண்ட் ஆகிட்டீங்க. ஏன் அப்படி அண்ணா, இப்போ வந்து நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடந்து போவோம், ஜாலியாக லைக் பேசிக்கிட்டு போவோம். பக்கத்துலேயே இருந்தாலும் ஒரு சிலர் வந்து இந்த ஸ்கின்ஷிப் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்கள பார்த்தா அந்த மாதிரி தெரியவே இல்லை. ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. கையை பிடிச்சி நடந்து போவாங்க இல்லையா கப்பில், அந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு அதை பார்த்ததுமே ஷாக் ஆகிடுச்சு. பின்னாடி இருந்தால் பார்க்குறீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சி இந்த மாதிரி நடந்து போகிறாங்க இல்லையா, அது உங்களுக்கு ஷாக். ஏன் அப்படின்னா காலேஜில் சரி எங்கேயுமே சரி, நீங்கள் எங்கே இத்தனை வருஷம் இந்த 1 இயருக்கு மேலே இது 2nd இயர் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இப்போ வரையுமே வந்து ஜிமினும் மினியும் பேசி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா மினி வந்து கொஞ்சம் ஷை டைப் மாதிரி. அதனால வந்து மோஸ்ட்லி ஜிமின் கூட வந்து பேசியிருக்கவே மாட்டேன். ஏதோ 1 வார்த்தை 2 வார்த்தைக்கு அவள் அமைதியாகிடுவா. அண்ட் இப்போ வந்து அந்த மாதிரி இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது உங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. யார் என்ன இப்போ இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, நமக்கு தெரியாமல் எப்படி அவங்க க்ளோஸ் ஆனாங்க அப்படின்ட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறீங்க. அண்டு உங்களுக்கு வந்து பார்க்க உங்களுக்கு வந்து இன்னும் ஹார்ட் பிரேக் ஆகுது. ஏன் அப்படின்னா கையை பிடிச்சி நடந்துகிட்டு இருந்தவங்க இப்போ வந்து அந்த ஹிப்பை ஹோல்ட் பண்ணி நடப்பாங்களடா, வேஸ்ட்டில் கை போட்ட மாதிரி அந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்காங்க. அண்டு அதை பேசி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அண்ட் மினி வேறு ஜிமினுடைய ஷோல்டரில் சாஞ்சு பேசிகிட்டே பேசி சிரிச்சுக்கிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எப்போது எனக்கு தெரியாமல் இவங்க இவ்வளோ க்ளோஸ் ஆனாங்க. வெளியில் போகிறது அப்படின்னாக்க என்னை கூப்பிட்ருக்கக்கூடாதா, இருந்தாலும் நான் உனக்கு கால் பண்ணி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அண்ட் ஆல்சோ இதேமாதிரி அவங்க பேசி சிரிச்சுட்டு இருந்தவங்க இப்போ 2 பேருமே வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு கன்னத்தை பிடிச்சி கிள்ளி விளையாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கடுப்பாகுது. கன்னத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருந்தவங்க கிஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்த்ததுமே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க இவங்க ஏதோ நமக்கு தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அண்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க. ஜிமின் வந்து கார் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அண்ட் காரில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க.
பார்க்கிங் லாட்டில் தான் இருக்கீங்க நீங்களும். காலைல ஏறி உட்காந்ததுமே அவங்க மறுபடியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே உங்களால் பார்க்க முடியல. நீங்கள் வந்து கிளம்பிட்டீங்க வண்டி எடுத்துகிட்டு, அழுதுகிட்டே தான் போகிறீங்க. போகிற வழியில் ஃபுல்லாக வீட்டுக்கு போனது நீங்கள் வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ரூமில் தூக்கி போட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் பெட்டில் படுத்துட்டு அழுதுட்ருக்கீங்க. இப்போ வந்து டைம் கிட்டத்தட்ட 2 o'clock ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க, பட் அவர் எடுக்கலை. மறுபடியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 o'clock அந்த மாதிரி கால் பண்ணுறீங்க, அப்போவும் எடுக்கலை. இதே மாதிரி தான் நீங்கள் அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, பட் எடுக்கலை. 7 o'clock வந்து கால் பண்ணுறீங்க, பட் லைன் பிஸி. மறுபடியும் கால் பண்ணுறீங்க, லைன் பிஸி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 to 60 மிஸ்டு கால்ஸ் கொடுக்குறீங்க. பட் ஒரு 7 o'clock மேலே வந்து ஃபோன் வந்து பிஸின்னு காட்ட ஆரம்பிச்சிட்டு, இவ்வளோ நாள் வந்து ரிங் ஆகி இருந்திருக்கும், பட் இப்போ வந்து பிஸின்னு காட்ட ஆரம்பிச்சிட்டு, நீங்கள் வந்து யார் கூட பேசிகிட்டு இருப்பா, கண்டிப்பாக மினி கூட தான் பேசிகிட்டு இருப்பா அப்படின்னு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 12 o'clock வரையும் கால் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு மேலே வந்து உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் ஃபோனை வந்து அமைதியாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே தூங்கி இருந்திருப்பீங்க. அதுக்கு மேலே ஜிமினும் வந்து உங்களுக்கு கால் பண்ணி இருந்திருக்க மாட்டார், எந்த ரெஸ்பான்ஸும் வந்திருக்காது. நீங்கள் சென்ட் பண்ண மெசேஜுக்கு கூட அவர் பார்த்துருந்துருக்க மாட்டார். அந்த மாதிரி அவர் பிஸியாக இருந்திருப்பார். பிஸின்னா அவர் ஒரு லைனில் பிஸியாக இருக்கார். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 o'clock அந்த மாதிரி தான் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு இப்போ தான் ஃபோனை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்த்தா நோ ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜ் போகவும் மனசு இல்லை. இப்போ வந்து கிட்டத்தட்ட 7:30 ஆகுது. அப்போ தான் வந்து ஜிமின் கிட்டே இருந்து கால் வருது. நீங்கள் பார்க்குறீங்க, என்ன இவன் இத்தனை நாள் எந்திரிக்க மாட்டான், இன்றைக்கி என்ன எந்திரிச்சிருக்கான் இவ்வளோ சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நீங்களுமே வந்து எதுவுமே காட்டிக்கல. கால் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க, ஹலோ அப்படின்ட்டு. என்னடி இத்தனை தடவை கால் பண்ணியிருக்க நைட்டு அப்படிங்கிறாரு. நீங்களா? ஆமாம், நான் அத்தனை டைம் கால் பண்ணேன், நீ டயர்டாக இருக்குன்னு சொன்னியே, எப்படி இருக்குது, எங்கேயாச்சும் வெளியில் போனியா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்குறீங்க. ஏன்னா உங்கள் டவுட்டை நீங்கள் கிளியர் பண்ணியே ஆகணும் இல்லையா? உண்மையை சொல்கிறானா போய் சொல்கிறானா அப்படிங்கிற மாதிரி அதுக்காக நீங்கள் கேட்குறீங்க. பட் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லடி போய் என்ன எங்கேயும் போகலை, நேற்று ஃபுல் டே நான் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன், தூங்கிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த ஒரு வார்த்தையிலே உங்களுக்கு வந்து மனசை உடஞ்சிச்சு. அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் ஃபோன் கட் பண்ணிட்டீங்க. அவர் அடியே அப்படிங்கிறாரு, பட் நீங்கள் அதுக்குள்ளே கட் பண்ணிட்டீங்க. அன்னைக்கு வந்து நீங்கள் லீவும் போட்டிருப்பீங்க, காலேஜுக்கு போயிருக்க மாட்டீங்க. ஜிமின் வந்து அவங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணுறாரு, பட் நீங்கள் அட்டன் பண்ணல. அன்றைக்கி டே போயிருக்கும். மறுபடியும் ஈவினிங் வந்து கால் பண்ணுறாரு, பட் நீங்கள் அட்டன் பண்ணல. நெக்ஸ்ட் டே வந்து மறுபடியும் வந்து கால் பண்ணுறாரு. பக்கத்தில் தான் வீடு, பட் அவர் வந்து பார்த்துருக்கலாம், வரல. அவர் வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் பக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. எப்படின்னா கான்சன்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி. அந்த பக்கம் இன்னொரு பக்கம் பிஸியாக இருக்கார். இவ்வளோ நாளும் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் இருந்திருப்பார். லைன் பிஸியாக வந்திருக்கும், நீங்கள் கால் பண்ணும்போது அட்டன் பண்ணியிருக்க மாட்டார், மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டார். பட் நீங்கள் வந்து அவன் பிஸியாக இருக்கான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் கேட்பீங்க, யார் கூட பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. பட் அவர் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிப்பார். இப்போ தான் உங்களுக்கு அதுக்கு உண்டான மீனிங் எல்லாமே புரியுது. கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் 1 week போயிருக்கும். பட் நீங்கள் வந்து அவர் கால் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க, அவர் வீட்டுக்கும் போயிருக்க மாட்டீங்க, எந்த மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க. மினியும் பண்ணியிருப்பா கால் உங்களுக்கு, நீங்கள் வந்து அதையும் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ வந்து ஜெமினுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 days இருக்குது பர்த்டேக்கு. இப்போ இன்றைக்கி தான் நீங்கள் காலேஜ் போகிறீங்க. இன்றைக்கி வந்து மண்டே, அவர் வந்து வெனஸ்டே தான் அவருக்கு பர்த்டே. இப்போ மண்டே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மறுபடியும் அந்த 1 week லீவ் போட்டு காலேஜ் போகிறீங்க. நீங்கள் வந்து ஜிமினெல்லாம் கூப்பிடல, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் தனியாக போயிட்டீங்க. நீங்கள் தனியாக போகிறீங்க, பட் ஜிமின் வந்து உங்களுக்கு முன்னாடியே காலேஜ் போயிட்டாரு. உங்களுக்கு அதுவே கஷ்டமாயிடுச்சு. நான் டெய்லி அவனை பிக்கப் பண்ண சொல்லி, நான் அவனை டெய்லியும் வந்து அவனை எழுப்பி விட்டு ரெடி பண்ணி கூப்பிட்டு வருவேன். ஆனால் இன்றைக்கி நமக்கு முன்னாடியே வந்துட்டான்ல, நம்மக்கிட்ட வரியா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அவர் வந்து நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ தான் வந்து பார்க்குறீங்க, ஜிமினும் மினியும் வந்து ரொம்பவே க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டுருக்கீங்க. நீங்கள் நடந்து போகிறத வந்து ஜிமின் பார்த்துட்டாரு. அடியே வயன் நில்றி அப்படின்ட்டு உங்ககிட்ட ஓடி வராரு. நீங்கள் வந்து அவரை கண்டுக்கல.
அண்ட் மினியுமே ஓடி வந்திருப்பா. என்னடி என்ன ஆச்சு, ஏன் எனக்கு 1 வீக் நீ காலேஜ் வரல, ஏன் என்னாச்சு, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, இல்லை உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி தொட்டு தொட்டு கேட்குறாரு. உங்களுக்கு நெத்தியிலலாம் தொட்டு பார்க்குறாரு. நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து அவர் கையை தட்டி விட்டீங்க, அதில் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகேவா, நம்ம கிளாஸுக்கு போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் அவர் சொல்கிறாரு. நீங்களுமே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் நீங்கள் ஆட்டுறீங்க. அண்ட் அதே மாதிரி தான் எப்பவும் போல் உங்களை பார்த்ததுமே அவங்க வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் முன்னாடி வந்து அவங்க க்ளோஸாக இல்லை. அண்டு அதே மாதிரி தான் நீங்கள் சென்டரில் இருக்கீங்க. உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்து ஜிமின்னு, ரைட்டில் வந்து மினி. இந்த மாதிரி நடந்து போய் பேசிக்கிட்டே போகிறீங்க. பட் நீங்கள் பேசலை, அவங்க வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அது எதுவுமே காதில் போட்டுக்கல. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நோட் பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னாக்க, நீங்கள் பார்க்கல அப்படிங்கிறத அவங்க பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து கண்ணாலேயே பார்த்துக்கிறாங்க, ஐ கான்டாக்ட் பண்ணுறாங்க, கண்ணை அடிச்சுக்கிறாங்க, அண்ட் ஃப்ளைங் கிஸ் எல்லாம் பறக்குது. உங்களுக்கு அதெல்லாம் பார்த்ததுமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ நான் தான் இவ்வளோ நாள் பைத்தியக்காரி மாதிரி இவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இவனை உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தேன்னா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி கிளாஸுக்கும் போகிறீங்க. அண்ட் அவங்க வந்து உங்களுக்கு தெரியாமல் அந்த கையெல்லாம் தொட்டுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் தொட்டு தொட்டு பேசிக்கிறாங்க. உங்களுக்கு இது இப்போ தான் எல்லாத்தையுமே கிளியராக நோட் பண்ணுறீங்க. அண்ட் நோட் பண்ண பண்ண உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. அண்ட் இதே மாதிரி அன்றைக்கி டேவும் போயிருக்கும். அன்றைக்கி டே ஃபுல்லாக நீங்கள் வந்து டோட்டலாக வந்து ஜிமினியுமே அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்க வந்து உங்கள் கூடவே இருந்தாலும் நீங்கள் அவங்க கூட பேசியிருக்க மாட்டீங்க. அண்ட் அவங்களுக்குமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து அவங்க காதலில் பைத்தியமாக இருக்காங்க. அண்ட் இதே மாதிரி அண்ட் அடுத்த நாளும் ஆகுது. டியூஸ்டேவும் இதே மாதிரி தான் போயிருக்கும். அண்ட் அதே மாதிரி வெனஸ்டே வருது. அண்ட் ஜிம்மினுடைய வீட்டில் வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களையுமே ஃபஸ்ட்டு உங்களை தான் வந்து ஜிம்மினுடைய அப்பாவும் அம்மாவும் இன்வைட் பண்ணுறாங்க. வாம்மா என் செல்லக்குட்டி, நீ தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உங்களுக்குமே வந்து சரி ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபைனலாக ப்ரப்போஸ் பண்ணலாம். அண்ட் அவன் என்ன பதில் சொல்கிறோன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ரொம்பவே அழகாக ரெடி ஆகிட்டு அந்த ரிங் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அவருக்கான ரிங்கு கிஃப்ட் எல்லாமே இது எல்லாமே எடுத்துகிட்டு அவர் ரூம்க்குமே மீன்ஸ் அவர் வீட்டுக்கு போயிருப்பீங்க. அண்ட் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. அண்ட் அவ்வளோ கெஸ்ட் வந்திருக்காங்க பார்ட்டிக்கு. அண்ட் இதெல்லாம் பார்த்ததுமே உங்களுக்கு வந்து சரி ஓகே, நம்ம பரவாயில்ல, நம்ம போயிட்டு எதுக்கும் அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நேராக ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு பார்த்தா அவர் வந்து ஃபோனில் பேசிகிட்ருக்காரு. எவ்வளோ நேரத்துக்கு சரி நான் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன், சீக்கிரவா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கு வந்து புரியல, யார் கூட பேசிகிட்டு இருப்பான் இவன், அவங்க ஃப்ரெண்ட்ஸு போல் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அண்ட் உங்களை பார்த்ததுமே வாடி ஒயன் வா, ஏன் என்னாச்சு, ஏன் அங்கே நின்றுட்டுருக்க, எப்போவுமே நீ கதவை தட்டாமல் உள்ளே வந்துடுவல, ஏன் இப்போ டோர்கிட்ட நின்றுட்டுருக்க அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்களுமே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லா கிஃப்ட்டுமே அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அண்ட் அவருமே வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை ஓடி வந்து கட்டியே பிடிச்சிக்கினாரு. உங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஹோப் வர மாதிரி இருக்குது, நம்ம கூட க்ளோஸாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. பட்டு உங்களுக்கு தெரில பின்னாடி என்ன நடக்க போகுதுன்ட்டு. அண்ட் அந்த ரிங் இருக்குது இல்லையா, அந்த ரிங் வாங்கினதை மட்டும் நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கல. அண்ட் நீங்கள் சரி ஓகே நீ ரெடி ஆகிட்டு கீழே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கீழே போயிட்டீங்க. அந்த ரிங் பாக்ஸ் எடுத்துகிட்டு அவருக்கு தெரியல நீங்கள் ரிங் வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு. அண்ட் இதே மாதிரி நீங்கள் பார்ட்டியில் போய்ட்டு எல்லாருமே கெஸ்ட் எல்லாரையுமே கவனிக்கிறீங்க. அண்டு இதே மாதிரி பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஜிமினியுமே கீழே வந்திருப்பார். அண்ட் மினியுமே வந்திருப்பா. மினி அண்ட் ஜிமினி 2 பேருக்குமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. லைக் கப்புள் ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து அதுவே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே நம்ம ஃபைனலாக வந்து அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க. அண்ட் இதே மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து கேக் கட் பண்ண போவாங்க இல்லையா, அந்த டைமில் போகிறாங்க. பட் அவர் வந்து ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு மைக் வாங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே வந்து ரொம்பவே என்னுடைய லைஃப்பில் ரொம்பவே முக்கியமான ஒருத்தரை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அண்ட் அவருமே வந்து பாக்ஸ் ஒன்று அவர் பேக்கெட்லேருந்து எடுக்கிறாரு. அண்ட் எடுத்து நேராக போயிட்டு மினிக்கிட்ட நீல் டவுன் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நான் ஐ லவ் யூ மினி அப்படிங்கிற மாதிரி, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா,
நான் உனக்காக வந்து என்ன வேணாலும் செய்வேன், என் உயிரை கூட நான் உனக்காக கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அண்ட் மினியுமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அவ்வளோதான், உங்களுக்கு ரொம்பவே ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. அங்கேருந்து வந்து நீங்கள் அழுதுகிட்டே ஓடி போயிட்டீங்க. அண்ட் ஜிமினுடைய அப்பா அம்மாவுமே வந்து அதை பார்த்துருந்துருப்பாங்க. அவங்களுக்குமே வந்து ஜிமின் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கவே இல்லை. ஏண்டா அவங்களுக்கு வந்து ஜிமினுக்கு வந்து உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் உங்கள் வீட்லேயும் சரி ஜிமினுடைய வீட்லேயும் சரி ரொம்பவே ஆசைப்பட்டு இருந்திருப்பாங்க. பட் இந்த மாதிரி நடந்ததும் அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. பட் இருந்தாலும் ஜிமினுக்கு பிடிச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்க. அண்ட் மினியுமே அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பா. அண்ட் இதே மாதிரி அவங்க கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அண்டு ரொம்பவே அந்த பார்ட்டியும் முடிஞ்சிருக்கும் ரொம்பவே சந்தோஷமாக. பட் நீங்கள் இல்லை அப்படிங்கிறத ஜிமின் கண்டுபிடிக்கவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மினியுமே சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பா. அண்ட் இப்போ தான் வந்து அவர் பார்க்குறாரு எங்கே வயன் எங்கே காணோம் அப்படின்ட்டு. அண்ட் அவருமே வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாரு. பட் நீங்கள் அட்டன் பண்ணல. அண்ட் நீங்கள் வந்து அன்றைக்கி என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 12 வரையும் அழுந்துட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்களால முடியல, எனக்கு அவன் இல்லை, சரி ஓகே இத்தனை வருஷம் நான் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அவனே எனக்கு இல்லை அப்படிங்கிற பொழுது நான் இதுக்காக அவனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கணும், அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கான், சரி அவன் யாரை லவ் பண்ணாலும் சரி, அவன் யாரை கல்யாணம் பண்ணிக்கினாலும் சரி, எனக்கு அவன் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு சரி ஓகே இனிமேல் நான் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் அவனை ரொம்பவே லவ் பண்ணேன், பட் நீ உன மனசில் நான் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதை நீ என்கிட்ட முதலே சொல்லியிருக்கலாம், பட் நீ என்கிட்ட சொல்லலை, ஆனால் நான் உங்ககிட்ட நிறைய கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், அப்போ நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எழுதிட்டு அண்ட் ஃபைனலாக நீ உன்னுடைய ஹாப்பினஸ் தேடிக்கிட்ட. அண்ட் அதே மாதிரி நானும் என்னுடைய ஹாப்பினஸ் தேடணும் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் நான் உன் லைஃப்லாம் இல்லை அப்படின்னு நீ நினச்சிக்கோ, நான் அப்படி நினச்சிக்கிறேன், எங்கே இருந்தாலும் நீ சந்தோஷமாக இரு அப்படிங்கிற மாதிரி எழுதி உங்கள் பெட்ரூமில் வச்சுட்டு உங்கள் அப்பா கிட்ட உங்கள் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அப்ராட் கிளம்பிட்டீங்க. ஏன் அப்படின்னாக்கா உங்களால் இனிமேலும் அங்கே இருக்க முடியாது. அண்ட் நீங்கள் கிளம்புனது வந்து ஜிமினுக்கு தெரியவே தெரியாது. அண்ட் அடுத்த நாள் காலையிலே வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாரு, பட் நாட் ரீச்சபிள். உங்கள் அப்பா அம்மா கால் பண்ணி கேட்குறாரு, அவங்க வந்து ஒயன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. ஒயன் இல்லை அப்படின்னாக்க எங்கே போனாவ அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஏன்னா அவங்க மொட்டையாக சொல்லிட்டு வச்சுட்டுப்பாங்க. அண்ட் அவருமே வந்து நேராக உங்கள் வீட்டுக்கே வந்துட்டார். எங்காச்சு என்னாச்சு ஆண்டி ஒயன் இங்கே, நான் அவளை நைட்டு பார்ட்டியில் பார்த்தா அதுக்கப்புறம் ஆனால் அவள் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அண்ட் அவங்களுமே சொல்கிறாங்க இல்லைப்பா ஒயன் இனிமேல் இங்கே வரமாட்டா, அவள் அப்ராட் கிளம்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு, என்ன ஆச்சு அப்ராட் கிளம்பிட்டாளா, ஏன் எதுக்காக அப்படின்ட்டு கேட்குறாரு. அண்ட் அவங்களுமே சொல்கிறாங்க ஏன் அதுக்கான காரணம் உனக்கு தெரியாதா, அவர் ரூமில் போயிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவருமே போயிட்டு பார்க்குறாரு. அதில் வந்து நீங்கள் லெட்டர் எழுதிருப்பீங்க இல்லையா, அதில் தான் படித்து பார்க்குறாரு. அவருக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்ன ஒயன் இத்தனை வருஷமாக நம்மளை லவ் பண்ணலாம், அது அவன் நம்ம ஜஸ்ட்டு டீஸ் பண்ணுறதுக்காக தானே சொன்னான் அப்படின்னு நினச்சோம், பட் உண்மையிலேயே லவ் பண்ணியிருக்காளே அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து புரியுது. ரொம்பவே உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் போனது திரும்ப வருமா, வர வாய்ப்பு இல்லை இல்லையா. ஒரு தடவை ஒரு மனசு உடஞ்சிருச்சு அப்படின்னா இட்ஸ் லைக் அ கிளாஸ் பீஸ், மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. அந்த மாதிரி தான் நீங்களும் மனசு உடஞ்சி அவரை விட்டு பர்மனெண்ட்டாக விட்டு போயிட்டீங்க. அண்ட் அவருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் நினச்சிங்க. ஒரு சிலர் வந்து எனக்கு கிடைக்கல யாருக்கும் கிடைக்கக்கூடாது, அவன் இல்லைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நினைக்கல, அவன் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அண்ட் பர்மனெண்ட்டாக அவரை விட்டு விலகியே போயிருந்திருப்பீங்க. அண்ட் ஜிமினுமே வந்து ரொம்பவே ரெக்ரெட் பண்ணியிருப்பார், நான் வேணும் மிஸ் பண்ணிட்டனோ அப்படிங்கிற மாதிரி. பட் என்ன பண்ண முடியும், அவ்வளோதான், நீங்கள் போயிட்டீங்க, ஓகேவா. அண்ட் இது வந்து சேட் எண்டிங் தான்டா, ஓகேவா. இதுக்கு வந்து போனஸ் பாட்டு போடுங்கனால கேட்காதீங்க. இது செகண்ட் சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ. எனக்கே வந்து ஒரே ஷையாக இருக்குது, ஒரே ஹாப்பியாக இருக்குது, ஒரே ப்ளஷிங் மூமெண்ட்டாக இருக்குது. ப்ளஷிங் மூமெண்ட் எதுக்குன்னா ஒரே வைக்கும் என்னத்துக்குனாக்கு எனக்கே தெரில காரணம். நியூ சேனல் வேறு ஓப்பன் பண்ணியிருக்கலாம், அதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி பேரும் அதுவும் பைத்தியக்கார மாதிரி சிரிச்சிட்ருக்கேன். கீப் சப்போர்ட்டிங்டா. அண்ட் யா கீப் சப்போர்ட்டிங். நான் ஷார்ட்ஸ் போடுறது டவுட் தான். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும் அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வீடியோ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. நான் உங்களுக்கு தாராளமாக அது வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா. ஓகே பாய், டேக் கேர்.